அனைவருக்கும் வணக்கம். யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இது ஒரு திருக்குறள். இது திருக்குறளுடைய அர்த்தத்தை இந்த பதிவோட கடைசியில சொல்றேன். அப்பதான் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்வம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கர்வம் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்வமா இருக்கிற அந்த எண்ணத்தை நம்ம எப்படி நம்ம மனசுல இருந்து நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கதைகள் இருக்கு. அந்த கதைகளின் மூலயமா இந்த கர்வத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம். அந்த கதையில முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, கிராமவாசி ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் ஒரு குதிரையும் வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு முறை அந்த குதிரைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உடல்நிலை சரியில்லாம போகுது. வெளியில வைத்தியம் பார்க்கறதுக்கு அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதனால தானே மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுறாரு. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருடைய இந்த தீர்மானத்துக்கு காரணமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மருந்து உருண்டைய தயாரிக்கிறாரு. அதை ஒரு மூங்கில் குழல்ல எடுத்துக்கிறாரு. அந்த மூங்கில் குழல்ல ஒரு சைட்ல அந்த உருண்டையை செலுத்திடுறாரு. அடுத்து அந்த குழலோட இன்னொரு முனை எங்க இருக்கணும் அப்படின்னா, குதிரையோட வாயில வைக்கணும். இவர் ஒரு சைடு வச்சுக்கிட்டு நல்லா பலமா ஊதணும். அப்படி ஊதுனா அந்த உருண்டை என்ன ஆயிடும் அப்படின்னா, குதிரையோட வாயில போயிடும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். ஆனா மறுமுனையில தன்னோட வாயை வச்சு அவர் ஊதணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, குதிரைக்கு தும்மல் வந்துருச்சு. விளைவு, மருந்து உருண்டை இந்த ஆசாமியோட வாயில போயிடுது. இன்னும் சொல்லப்போனா அவருடைய வயிற்றுக்குள்ளேயே போயிடுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஆணவமும் கர்வமும் நம்மளை என்ன செய்ய விடாது அப்படின்னா, நம்மள துளி கூட யோசிக்க விடாது அப்படிங்கிறதான் இந்த கதையில சொல்லக்கூடிய முதல் விஷயம். நம்மளுடைய அறிவு, செல்வம், வலிமை, அழகு அப்படின்னு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு கர்வம் இருக்கு. இந்த உலகமே இதெல்லாம் நினைச்சு நம்மள பாராட்டணும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது ஒரு தவறான செயல். இன்னும் இது கிளியரா சொல்லணும் அப்படின்னா, பண்புகளை விதைக்கிறது பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய பக்தி குறிச்சே ரொம்ப கர்வமா இருக்காங்களாம். அதுக்கு உதாரணமா இந்த நாரதரோட கதையை பார்க்கலாம். உலகிலேயே நாராயண பக்தியில சிறந்தவர் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் நாரதர். அவருடைய அந்த கர்வத்தை போக்கணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணோன்னு ஒரு நாள் நாரதர் வர தருணத்தை அறிஞ்ச கிருஷ்ணர் கடுமையான தலைவலி அப்படின்னு சொல்லி படுத்திருக்கார். நாரதர் பதறி போயிட்டார். பகவானே, உங்கள் தலைவலி தீர மருந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. 7 கடல் 7 மலை தாண்டி கூட நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மீது அன்பு கொண்ட பக்தர்களுடைய பாத துளியை எடுத்து வந்து என்னோட நெற்றியில தைலம் போல தடவினாலே என்னோட தலைவலி விலகிடும், இதுதான் அதுக்கான மருந்து அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னோன்னே, பாதத்துளி அப்படின்னா என்னதுன்னா, பாதத்துக்கு அடியில படிந்திருக்கிற தூசியை தான் பாதத்துளி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நாரதர் அதிர்ந்து போறார். என்னை விட சிறந்த பக்தர் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா என்னோட பாத தூசியை பகவானின் தலையில் தடவுவதா, அது ஒரு பெரும் பாவமாச்சே அப்படின்னு சிந்திக்கிறார். தொடர்ந்து கிருஷ்ண பகவானின் மனைவியை தேடி ஓடுறாரு. தனக்கு அடுத்தபடியா கண்ணன் மீது பக்தியும் பாசமும் அதிகம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பாமாவும் ருக்மணியும். ஆனா அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மறுத்துடுறாங்க. கணவருடைய நெற்றியில மனைவியோட பாத தூசியை தடவுவதா, அது கொடும் பாவத்தை சேர்க்கும் அப்படின்னு கூறி அவங்களும் மறுத்துடுறாங்க. அடுத்து நாரதர் யார்கிட்ட போறாங்க அப்படின்னா, கோபியர் கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. கண்ணனுக்கு தலைவலி அப்படின்னு கேட்டதும் கோபியர்கள் துடிச்சு போறாங்க. அவங்க சற்றும் தாமதிக்காமல் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பாத தூசிகளை சேகரித்து நாரதர் கிட்ட கொடுக்கிறார். கண்ணனோட தலைவலி தீர்ந்தால் மட்டும் போதும், எங்க பாத தூசியை அவருடைய தலையில தடவுவதால எங்களுக்கு எவ்வளவு பாவம் வந்து சேர்ந்தாலும் சேரட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதும் நாரதர் அவங்களுடைய பக்தியை கண்டு வியந்து போயிடுறார். அவர்களோட உள்ளத்துல அப்போ அந்த நிமிஷம் நாரதர் உலகத்திலேயே நாராயண பக்தியில சிறந்தவர் நாம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கர்வம் அடியோட ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதைத்தான் கண்ணனும் எதிர்பார்த்தார். தன்னுடைய தலைவலியும் நீங்கியது என்றார் நாரதரிடம். நான் யார் தெரியுமா என்ற ஆணவம் மனிதனை விலங்காக்குகிறது. எல்லாம் அவன் செயல் என்று சிந்திக்க வைக்கும் அடக்கம் ஆண்டவனுடன் நம்மை ஐக்கியமாக்குகிறது. அகங்கார கிழங்கை மனதின் அடியிலிருந்து அகழ்ந்து எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிறது இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையோட மட்டும் நிக்காம இந்த கர்வத்தை பத்தி இன்னும் சிறப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரத கதை ஒண்ணு பார்க்கலாம். இந்த கதையும் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மகாபாரதம் தொடர்பா பல கிளைக்கதைகள் சொல்வதுண்டு. அவற்றுல ஒன்று முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, அர்ஜுனன் தன்னுடைய கர்வத்தை பற்றி விவரிக்கிறது. அர்ஜுனன் ஒரு நாள் தனியா போயிட்டு இருக்கார். தன்னுடைய அந்த யாத்திரையில அவனுக்கு ஒரு சிந்தனை எழுது.
சிறந்த வில்லாளனா இருக்கிற ராமபிரான் தன்னுடைய வில்லாற்றலால் சரங்களாலேயே சமுத்திரத்துல பாலம் அமைச்சிருக்கலாம். அவர் எதுக்கு வானரங்களுடைய உதவியை நாடினார் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் முன்னாடி ஒரு குரங்கு வந்து நிக்குது. அந்த குரங்கு அர்ஜுனன்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, அம்புகள் கொண்டு கட்டப்படுற பாலம் ஒரு வானரத்தோட எடையே தாங்காது, பிறகு எப்படி ஒட்டுமொத்த வானர சேனையும் அதன் மீது பயணிக்க முடியும் அப்படின்னு கேக்குது. வந்திருப்பது அனுமன் என்பது அர்ஜுனன் அறியவில்லை. முடியும், வில்லாற்றல் நிரம்பியோருக்கு அது சாத்தியமே அப்படின்னு அர்ஜுனன் அந்த குரங்கை பார்த்து சொல்றார். நான் நினைத்தால் பெரும் படையை தாங்கும் அளவுக்கு அம்பு பாலம் அமைப்பேன் அப்படின்னு கர்வத்துடன் வேற சொல்லிடுறான். சரி, அதோ ஒரு நதி ஓடுது பாரு, அது மேல நீ சரப்பாலம் அமைச்சு காட்டு, என் ஒருவனின் பாரத்தை தாங்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிடுது. இப்போதே பாலம் அமைக்கிறேன், உன் போல 1000 வானரங்கள் வந்தாலும் அந்த பாலத்துக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உன் பாரம் தாங்காமல் பாலம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த கணமே தீக்குளிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிடுறார். உடனடியா தன்னுடைய அம்பை எடுத்து பாலங்களை அமைக்கிறதுக்கான வேலையில இறங்குறான். குரங்காக வந்த அனுமன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராம தியானத்துல மூழ்கிறார். சிறிது நேரத்துல நதியின் மீது அம்பால ஒரு பாலம் உருவாகிடுச்சு. அப்பொழுது அர்ஜுனன் வானரத்தை கூப்பிட்டு, இப்பொழுது நீ அங்கு செல்லலாம் என்று கூறுகிறான். அப்போ விழித்தெழுந்த குரங்கு என்ன செய்து அப்படின்னா, ஓடி சென்று தனது ஒரு காலை பாலத்தில் வைத்தது. அவ்வளவுதான், அர்ஜுனன் அமைத்த பாலம் பொலபொலவென உதிர்ந்து விட்டது. அர்ஜுனன் திகைத்தான். தான் கூறியபடி தீக்குளிக்க தயாரானான். குரங்கு எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவில்லை. அப்போது அந்தனர் அந்த வழியா வர்றாரு. நடந்ததையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாட்சிக்கு ஒருவர் இல்லாம நடத்தப்படும் பந்தயம் செல்லவே செல்லாது, இப்போ நான் சாட்சியா இருக்கிறேன், மீண்டும் பாலத்தை கட்டு அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இப்போது அர்ஜுனன் மனதார கண்ணனை வேண்டிக் கொண்டு அம்பை தொடுக்கிறான். மீண்டும் பாலம் உருவானது. இப்போது அனுமன் பாலத்தின் மீது ஒரு காலை வைத்தார். ஏறினார், நடந்தார், ஓடினார், குதித்தார், எதுவுமே ஆகவில்லை. பாலம் திடமாக இருந்தது. அனுமன் வியந்தார். அந்தரிடம் வந்தது யார் என்று கேட்கிறான். சற்றென்று அந்தனர் மறைந்து போய், அங்கே யார் இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? ஆம், கிருஷ்ண பகவான் என்றிருந்தார். அனுமனும் தன்னுடைய வானர உருவத்தை விடுத்து சுயரூபத்துக்கு வந்து கிருஷ்ணரை வணங்கினார். அர்ஜுனர் திகைத்தார். இருவரையும் பணிவோடு வணங்கினார். இதை பார்த்து கண்ணன் அவரிடம் என்ன கூறுகிறார் என்றார், நீங்கள் இருவரும் தோற்கவில்லை. அர்ஜுனன் தனது சுய பலத்தை நினைத்து சற்றே கர்வம் கொண்டான். பின்னர் கர்வத்தை நீக்கி மனதால் என்னை சரணடைந்தான். அதனால் அவன் கட்டிய பாலம் வலுப்பெற்றது. கர்வம் தோன்றும் போது நற்குணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். நம் கடமையும் லட்சியமும் மறந்து போகும். ஆகவே கர்வத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். அத்துடன் அனுமானிடம், ஆஞ்சநேயா, நிகழப்போகும் போரின் போது நீ அர்ஜுனனின் கொடியில் இருந்தபடி அவனை காக்க வேண்டும். உனது துணை அவனுக்கு தேவை என்றார். அனுமனும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டார். அர்ஜுனனின் கொடியில் அனுமன் இடம் பெற்றது இப்படித்தான் என விவரிக்கும் இந்த கதை கர்வத்தை தவிர்க்க வேண்டிய அவசியத்தையும் நமக்கு போதிக்கிறது அல்லவா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.